நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளவு கோவிலுக்கு போயிருப்போம். ஆனா அந்த கோவிலுடைய அறியாத ரகசியங்கள் பல இருக்கும். அது நாம தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இப்போ நமக்கு அறிந்த கோவிலின் அறியாத ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க போறோம். தினமும் நிறம் மாறும் சிவலிங்கம், வண்டு வடிவில் இறைவனை வந்து வலம் வரும் பிருங்கு முனிவர், லிங்கத்தின் மீது துளைகள், 5 பூதங்களையும் ஒன்றாக்கி உறையும் தளம், யானையின் மதத்தை அடக்கிய கோழி, மகாபாரதத்தோடு தொடர்புடைய தளமாகவும் விளங்குகிறது. பஞ்சபூத தளங்களாகிய சிதம்பரம், திருவானைக்கால், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், காளஹஸ்தி ஆகிய தலங்களில் காட்சியளித்து அருள் புரியும் சிவபெருமான் 5 பூதங்களையும் ஒன்றாக்கி உறையும் தளமே திருமூக்கிச்சீரம் என்ற உறையூர் திருத்தலமாகும். இந்த கோவிலின் சிறப்புகளையும் இந்த ஊரின் பெருமைகளை பற்றியும் தான் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வீடியோவை நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க மிகப்பெரிய சிவபக்தனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திருஞான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 5வது தலம் இதுவாகும். இந்த சிவ ஆலய மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் அம்பாள் காந்தியம்மை என்றும் அழைக்கப்படுறாங்க. உதங்க முனிவருக்கு இறைவன் 5 காலங்கள்ல 5 வண்ணங்களாக காட்சி அளித்த தலமாகும். இந்த தலத்திற்கு பல புராண கதைகளும் உண்டு. ஒருமுறை இமயமலையில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு திருமணம் நடக்கவிருந்தது. திருமண காட்சியை காண உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் திரண்டன. இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. உலக சமநிலை மாறுவதை சமப்படுத்த அகஸ்தியரை தென் திசைக்கு செல்லும்படி இறைவன் கட்டளையிட்டார். அகஸ்தியரோ, உன் பக்தர் எனக்கு மட்டும் தங்களின் திருமணத்தை காண ஆவல் இருக்காதா என கேட்டு வருத்தப்பட்டதை நினைத்து இறைவன் திருமண காட்சியை இந்த தளத்தில் காட்டி அருளினார். இந்த திருமண கோலத்தில் இருக்கும் மூர்த்திக்கு அகஸ்தியர் மற்றொரு சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து பேறு பெற்றார். இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு பின் இன்றும் கல்யாண சுந்தரேஸ்வரர் பார்வதி சிலையை காண முடியும். இங்கு மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் கிரிசுந்தரி அல்லது கல்யாண சுந்தரி என்றும் உற்சவமூர்த்தி கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இங்கு தலவிருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது. இங்குள்ள தீர்த்தத்தை சப்த சகாரம் என்று அழைக்கின்றனர். கோவிலின் முன்பு குளமும் அமைந்துள்ளது. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் உள்ளது. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நந்தவனம், மடப்பள்ளி, விநாயகர், நடராஜர் சந்நிதி, மகா காளியம்மன் சந்நிதி, கன்னி விநாயகர், முகுசுந்த லிங்கம், சங்குகர்ண லிங்கம், சுமதிலிங்கம், வருணலிங்கம், விஷ்ணுலிங்கம், பிரம்மலிங்கம் ஆகிய சிற்பங்களும் உள்ளன. மூலவர் அமைந்திருக்கும் பஞ்சவர்ணேஸ்வரர் சிலைக்கு பின் இருக்கும் கல்யாண சுந்தரர் சிலை சுதை சிற்ப வடிவில் உள்ளது. சுதை சிற்பம் என்றால் சுண்ணாம்பு, களிமண் உள்ளிட்டவை கலந்து செய்யப்பட்ட விக்கிரகம் ஆகும். மற்றொரு புராணத்தின்படி உதங்க முனிவருக்கு இறைவன் 5 காலங்களில் 5 வண்ணங்களாக காட்சியளித்த தலமாகும். இந்த தலத்திற்கு வேதம், ஆகமம், புராணங்களில் வல்லவராக விளங்கிய உதங்க முனிவர் தன்னுடைய மனைவி பிரபையுடன் கங்கையில் நீராடிய போது அவளை ஒரு முதலை இழுத்துச் சென்றது, சின்ன பின்னப்படுத்தியது. வாழ்வின் நிலையை உணர்ந்தவர் முனிவர் என்றாலும் அவருடைய மனம் இந்த நிகழ்ச்சியால் அலைந்து தத்தளித்தது. மன நிம்மதிக்காக அவர் உறையூர் வந்து சிவனை வழிபட்டார். காலை வழிபாட்டில் ரத்தினலிங்கமாகவும், உச்சிகால வழிபாட்டில் ஸ்படிக லிங்கமாகவும், மாலை வழிபாட்டில் பொன் லிங்கமாகவும், முதல் ஜாம வழிபாட்டில் வைரலிங்கமாகவும், அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் சிவன் அவருக்கு காட்சியளித்தார். இதனாலும் அவர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். ஆடி மாத பௌர்ணமியில் உதங்க முனிவருக்கு 5 வண்ணங்களை காட்டியதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது கைலை மலையில் இருந்து வாயுவால் வீசி எறியப்பட்ட இரு சிகரங்களில் ஒன்று இந்த ஆலயம். மற்றொரு சிகரம் சுந்தரகிரி என அழைக்கப்படுகிறது.
அதோடு இந்த தளம் மகாபாரத கதையின் தொடர்புடையதாக அமைந்துள்ளது. குந்திக்கு 3 மகன்கள் இருந்தனர். மரணம், நீதி மற்றும் தர்மத்தின் கடவுளான யமனின் மகன் யுதிஷ்டர் ஈதரை குறிக்கும். பீமன் வாயு வழியாக காற்று, தேவர்களின் தலைவனும் இடி, மலை மற்றும் மின்னலின் கடவுளான இந்திரன் மூலம் அர்ஜுனன். குந்தியால் மந்திரம் வழங்கப்பட்ட பாண்டுவின் மற்றொரு மனைவியான மாத்திரி பூமியின் ஒரு குணமான பிருத்வி என்ற மருத்துவத்திற்கான தேவர்கள் ஆஷினி குமாரர்கள் மூலம் நகுலன் மற்றும் சகாதேவனை பெற்றெடுத்தாள். மேலும் குந்தி சூரியன் மூலம் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே நெருப்பை குறிக்கும் சூரியனாகிய கர்ணனை பெற்றெடுத்தாள். இது மந்திரங்களின் சக்தி பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 பூதங்களோடு நேரடி தொடர்பு மூலம் சந்ததியை பெறுவதால் ஏற்பட்டாலும் அது இயற்கையானது அல்ல. எனவே இது ஒரு பாவமாக அமைந்தது. இந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என நாரத முனிவரின் ஆலோசனையின் பேரில் குந்தி தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருநள்ளூரில் சிவனை கல்யாண சுந்தரராக வழிபட்டு தனது பாவங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவத்திற்காக வளையல் சடங்கு நடத்தி இங்கு பிரார்த்தனையும் மேற்கொள்கின்றனர். இவ்வாறு நினைத்த காரியம் சித்தி அடைய வழிபட வேண்டிய சிறப்பான கோவிலாக இது விளங்குகிறது. ஒருமுறை நார்த்திகன் ஒருவன் கோவிலில் தரப்பட்ட திருநீரை அணிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தான். இதற்காக மறுபிறவியில பன்றியாக பிறந்து சேற்றில் வாழ்ந்து வந்தான். தன் முந்தைய பிறவி தவறை நினைத்து வருந்தினான். சிவனை வணங்கி இங்குள்ள சிவ தீர்த்தத்தில் நீராடி பாவ விமோசனம் பெற்றான். இங்குள்ள காந்திமதி அம்மன் நாக கோலத்தில் நாக கண்ணியரால பூஜிக்கப்பட்டு சோழ மன்னனால பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் குறிக்கின்றன. ஒருமுறை உறையூர் வந்த பிரம்மா இந்த தளத்தில் சிவனை வணங்கி சிவன் தன்னிடம் இருந்து பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகமை ஆகிய 5 நிறங்களை வெளிப்படுத்தினார். பொன்மை நிறத்தில் இருந்து மண்ணும், வெண்மை நிறத்தில் இருந்து தண்ணீரும், செம்மை நிறத்தில் இருந்து நெருப்பும், கருமை நிறத்தில் இருந்து காற்றும், புகை நிறத்தில் இருந்து ஆகாயமும் வெளிப்பட்டது என்று அவரிடம் கூறினார். நீராக திருவானைக்காவிலும், நிலமாக காஞ்சிபுரத்திலும், நெருப்பாக திருவண்ணாமலையிலும், காற்றாக காளஹஸ்தியிலும், ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சியளித்த அருள் புரியும் சிவபெருமான் 5 பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் உறையூர் என்று பேரும் வழங்கப்பட்டது. நிறங்கள் ஓர் 5 என்று இறைவனை பற்றிய மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உறையூரை வலம் வந்து கொண்டிருந்த போது யானைக்கு மதம் பிடித்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படை வீரர்கள் கலங்கி நின்றனர். சிவபெருமானின் மீது தீராத பக்தியுள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தான். சிவபெருமானும் கருணை கூர்ந்து உறையூர் தெருவில் உள்ள ஒரு கோழியை தன் கடை கண்ணால் நோக்க அந்த கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மந்தகத்தின் மீது அமர்ந்து அதை குத்தி தாக்கியது. கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றபோது கோழியும் அங்கே வந்து அமர்ந்தது. கோழியின் வீர செயலை கண்ட மன்னன் உறையூர் தளத்தின் மகிமையை உணர்ந்து தான் வணங்கும் சிவபெருமானுக்கு இந்த தளத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பினான். இந்த தளமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்போடு விளங்கியது. இந்த தள வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் மூலவர் கருவறை வெளி சுவற்றில் வலதுபுறம் யானையின் மதத்தை கோழி அடக்கும் புடை சிற்பமும் ஒன்றை காணலாம். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் பல்வேறு சிற்பக்கலை வேலைப்பாடுகளோடு இன்றைக்கும் காட்சியளிக்கிறது. அவற்றில் ஒரு சிற்பத்தில் மிதிவண்டியின் மீது ஒருவர் அமர்ந்திருப்பது போன்ற சிற்பம் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அன்றைய காலகட்டத்திலேயே மிதிவண்டியை தமிழன் கண்டுபிடித்திருக்கலாம் என்று கருத்தும் நிலவி வருகிறது.
பிரிங்கு முனிவர் வண்டு வடிவில் வந்து இறைவனை வழிபட்ட ஆலயம், வண்டு வடிவில் இறைவனை வலம் வந்து வழிபட்டார் என்றும், இதன் காரணமாக இந்த சிவலிங்கத்தின் மீது சில துளைகள் காணப்படுகின்றன. தற்பொழுது திருவெண்டுரை என்று அழைக்கப்படும் திருவண்டுதுறை வண்டுதுறை நாதர் கோவில் வரலாறும் இதையே குறிப்பிடுகின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர் நீதி நாயனாருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் முக்தி கிடைத்த திருத்தலம் இது. இது குறித்த பிரதிமைகள், கற்சிற்பங்களும் செப்பு சிலைகளும் உள்ளன இதற்கு சான்றாக. இங்கு சோழர் கால 22 கல்வெட்டுகள், ஒரு முகைசாரர் கல்வெட்டு என 23 கல்வெட்டுகள் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் குளிப்பதைப் போலவே இந்த கோவிலின் குளத்திலும் குளிப்பதன் மூலம் பக்தர்கள் நல்ல பலன்களை பெறுவார் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு பஞ்சபூதங்களோடு குழந்தைகள் இருந்ததால் ஒரு தீர்வுக்காக மகரிஷி நாரதரை அணுகுகிறார். நாரதர் நிவாரணத்திற்காக 7 பெருங்கடல்களில் குளிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார். ஒரு பெண்ணாக அவ்வாறு செய்ய இயலாமை குறித்து குந்தி தேவி மன்றாடிய போது நாரதர் கல்யாண சுந்தர தேவரை வணங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அடுத்த ஆலோசனையை வழங்குவார் குந்தி தேவி. இங்கு தனது பிரார்த்தனைகளை முடிப்பதற்கு முன்பே நாரதர் 7 பெருங்கடல்களின் நீரை கோவிலில் உள்ள குளத்திற்கு கொண்டு வந்தார். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த குந்தி குளத்தில் நீராடி தனது தோஷத்தில் இருந்து விடுபட்டார். இதனால் நல்லூர் கோவிலில் குளமும் கும்பகோணம் மகாமக குளத்தை போலவே முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்ட உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்திற்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிவபக்தரான உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போன்று மற்றொரு ஆன்மீக தகவல்கள் மற்றும் புராண கதைகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.